ஒரு பகுதி நேர கைத்தொழில் ஆசிரியர் ஐயா. என்னுடைய மாச சம்பளம் 650 ரூபாயா. 650 ரூபா. 650. இந்த 650 ரூபாய் சம்பளத்தை நான் ஏத்துக்கிட்டேன். ஏன்னா அரசாங்கம் எனக்கு கொடுக்குது அப்படின்னு நான் ஏத்துக்கிட்டேன் ஐயா. சரிம்மா. ஐயா 8:30க்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருவேன். 12:40 வரைக்கும் பாடம் நடத்துவையா. இந்த 650 ரூபாய் சம்பளத்துக்கு ஐயா 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க என்னைய மதிப்பாங்களா ஐயா? ஆனா நான் என்ன செய்து தெரியுமா ஐயா? என்னை மதிக்கலனாலும் பரவாயில்ல, என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டி நான் பாடம் நடத்தினேன் ஐயா. 12:40க்கு பள்ளிக்கூடம் விட்ட உடனே ஐயா வெளியில வருவேன். அந்த உடனே பிள்ளைகளெல்லாம் வரிசையில சத்துணவுல நிக்க சொல்லுவேன். சத்துணவுல எல்லா பிள்ளைகளும் நிக்க சொல்ல ஐயா. அந்த சத்துணவுல எனக்கு ஒரு தட்டு இருக்குயா, எனக்கு வாங்குவாங்க ஐயா மத்தியான சோறு. என்னுடைய அன்பு பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க ஐயா. இந்த சத்துணவு சோத்தை கொண்டு வந்து வட்டம் போட்டு உட்கார்ந்து ஒருத்தர் வெங்காயம் கொண்டு வருமா, ஒருத்தர் பச்சை மிளகாய் கொண்டு வருமா, ஒருத்தர் ரசம் கொண்டு வருமா, ஒருத்தர் எனக்கு ஊறுகாய் கொண்டு வருமா. நான் வாங்கி வச்சிருக்கல ஐயா சோறு, அந்த சோத்தை அவனுக்கு நான் கொடுக்கணும். அப்பதான் அவனுக்கு நிம்மதி. அதை எல்லாரும் தட்டிலையும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு நானும் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அவங்களோட தான் உட்காந்து பேசுவேன். இத்தனை வருஷம் சாப்பிட்டேன் தெரியுமா ஐயா? 24 ஆண்டுகள் சத்துணவு சாப்பிட்டேயா. 24 ஆண்டுகள் அந்த சோத்தை சாப்பிட்டுட்டு மறுபடி 2 மணிக்கு மறுபடி 4:10 வரைக்கும் பாடம் நடத்துவையா. இந்த சமுதாயம் என்னைய ஏத்துக்கிடலையா. ஏன் தெரியுமா ஐயா? ஏன் பணம் இல்லை எனக்கு. என்னுடைய உத்தியோகம் என்னை கேவலப்படுத்திச்சு. அந்த தேனி மந்தையில என்னைய 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற டீச்சர் சொல்லும், வெக்கமில்லாம 650 ரூபாய் சம்பளத்துக்கு வாரா பாரு. ஒரு சீலையை கட்டுக்கிட்டு வந்துட்டா லாத்திக்கிட்டு இவன் அந்த பள்ளிக்கூடத்தை தூக்கி நிப்பாட்ட போறாளக்குன்னு கேக்குயா. ஆனா நான் தளரலையா ஐயா. 24 ஆண்டுகள் வேலை பார்த்து 29/2/2008 அன்னைக்கு நான் வெளியில வரச்சில அந்த 650 ரூபாய் இல்லையா. இல்ல, ஒண்ணுமே இல்லை. என்னங்கய்யா? ஆனாலும் நான் என்னுடைய பிள்ளைகளை, நான் என்னுடைய அன்பு பிள்ளைகளை விட்டு கொடுக்கல. எனக்கு ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு என்னை பிடிச்சிக்கிட்டு என்னுடைய அன்பு பிள்ளைகள் எல்லாம் அழுதாங்க ஐயா. ஒரு பிள்ளை இருந்து சொன்னா, டீச்சர் கச்சமிட சொல்றா, டீச்சருக்கு ஆளுக்கு 50 ரூபா போட்டு கொடுங்க டீச்சர், டீச்சர் பள்ளிக்கூடத்துக்கு மறுபடி வரட்டு டீச்சர் நல்ல பாடம் நடத்துவாங்க டீச்சர்னு சொன்னாங்க. ஆனா கச்சம்மா சொன்னாங்க, நீ அடுத்த வருஷம் நீ வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிருவா, உனக்கு என்ன அந்த டீச்சர் மேல அக்கறைன்னு கேட்டாங்க. வெறும் ஆளாத்தையா வந்து எனக்கு என்கிட்ட படிச்ச ஒரு பையன் சிங்கப்பூர்ல வேலை பார்த்தான். அவன் வந்து அவனுக்கு கல்யாணம் வந்து எனக்கு பத்திரிக்கை வச்சான். பத்திரிக்கை வச்சுட்டு டீச்சர் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நான் சரியானு போனேன். அந்த கல்யாண பந்தலில் எனக்கு ஐயா 500 ரூபாய்க்கு பட்டுச்சாலை எடுத்து கொடுத்தாய்யா. நான் வாங்கினேயா. ஒருத்தர் ராயப்பட்டில இருந்து எனக்கு லெட்டர் எழுதுறா. அன்புள்ள அம்மாவுக்கு மகன் எழுதுவது, அம்மா நீங்க என்ன படிக்க வச்சது மாதிரி மற்ற பிள்ளைகளை நீங்க படிக்க வைங்க மனுஷன். அவனுக்கு தகப்பன் தாயில் அந்த அம்மா ஸ்தானத்தை எனக்கு அவன் கொடுத்தாயா. எனக்கு அவன் கொடுத்தா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சாகாம எதுக்கு வேண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா ஐயா? ஒரு வருஷமா படுத்திருக்க ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு மகள், அதுக்கு 2 பிள்ளைகள், அதுக்காக வேண்டி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா. நான் சொல்ல, என்னுடைய கணவர் ஒரு வருஷம் நோயாளி. என்னோட கணவர் ராத்திரியில உறங்க மாட்டாங்கய்யா. இந்த குடிச்சாக்கியா தூங்குவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு ஐயா. நானு போவேயா கடைக்கு, ராத்து கடைக்கு போவேன். காசு இருக்காது. யார்கிட்ட அம்மா 10 ரூபா கொடுங்க 20 ரூபா கொடுங்கன்னு வாங்கிட்டு பங்களாமேடு கடை இருக்காங்க போய் நிற்பேன். யாராவது தெரிஞ்சவங்க வராங்களா, நமக்கு ஒரு பிராந்தி பாட்டில் வாங்கி தர மாட்டாங்களான்னு வாங்க ஆள் இருக்காது. பிராந்தி கடைக்கு போயிடுவேன். 10 பேர் நிற்பாங்க. சொல்லுவாங்க, ஐயா என்னம்மா அப்படிமா, எங்கள் வீட்டுக்காரரு படுத்த படுக்கையா இருக்காருயா, நடக்க முடியாதுயா, ஒரு பாட்டில் கொடுங்கய்யா, தப்பா நினைக்காதுங்க. உங்க தாய் தந்தை, உங்க அக்கா தங்கச்சி, உங்க பெற்றோர் பிள்ளைகள் யாராவது அந்த மாதிரி ஒரு இது பண்ணுனா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்க கணவருக்கு நீங்க கடையில போய் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? நான் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னுடைய கணவருக்காக வேண்டி, என் பிள்ளைகளுக்காக வேண்டி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த சமுதாயம் என்னை மதிக்கல.
பணம் இல்ல, ஆசிரியர்கள் என்னை மதிக்கல, அதிகாரிகள் என்னன்னு கேட்கல, கெஞ்சினே, காலுக்கு விழுந்த டீ ஓட்டுற ஐயா, எனக்கு 650 ரூபாயில வாழ முடியல ஐயா, எனக்கு காசு கொடுங்க, சம்பளம் கொடுங்க. உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி பிள்ளை தெருவில் நிற்கவான்னு கேட்டாங்க. ஐயா, உலகத்துல ஏழைகளை மதிங்க ஐயா. இந்த அரட்டை அரங்கத்துல நான் சொல்றேன் ஐயா, ஏழைகளை மதிங்க, பணம் இல்லாதவங்களை மதிங்க ஐயா. உலகத்துல முக்கிய பணம் தான் ஐயா. இந்த சமுதாயம் பணத்துல தான் ஐயா இருக்கு, பணம் இல்லைன்னா பேணம் ஐயா. ஆசிரியர்களே, உங்களுக்கு கீழே பார்க்குற வேலை பார்க்குறவங்களை கேவலமா நினைக்காதங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பட்டம் தட்டாதங்க, இறக்கப்படுங்க. 10 ரூபா கடன் கேட்டா கொடுங்க. அந்த 10 ரூபாய்க்கு பஸ்ஸுக்கெல்லாம் அவன் பிச்சை எடுப்பேன். இந்த சமுதாயத்துல நான் பிச்சை எடுத்தேன் ஐயா. ஐயா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. உங்களுடைய மாணவன் உங்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தேன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பிள்ளையா இருந்து நான் சேலை எடுத்துறேன். நான் மட்டுமல்ல, இந்த அரட்டை அரங்கத்திலே எத்தனையோ பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறோம். அழாதீங்க. இது ஒரு நீங்கள் பெற்றெடுக்காத ஒரு பிள்ளையா இருந்துனா 2000 தான் இருக்குது. இது சாதாரண சேலை அல்ல. சேலை கூட நூலால் நெய்வார்கள். இது என் பாசத்தால் நெய்த சேலையாக வாங்கி கட்டிக்க. உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். யாரும் இயேசு தாழ்ந்தாலும் இயேசு வையகம். ஐயா, விட்டு கொடுத்தல்ன்றது ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுயா. அவங்கெல்லாம் தெரியாம என்னென்னமோ கற்பனையில் பேசுறாங்க. ஐயா, எனக்கு 2 பையங்கய்யா. ஒரு பையனுக்கு 15 வயசு ஆகுது, இன்னொரு பையனுக்கு 10 வயசு ஆகுது. எங்கள் வாழ்க்கை நல்லாத்தே ஓடிக்கிருச்சு. நான் கடைக்கு போக, வீட்டுக்காரம்மா வீட்டில் இருக்க, வருமானம் பத்தாதுன்னு ஒரு சின்ன கடையை வீட்டில் வச்சு விட்டு வீட்டுக்காரம்மா பார்க்க வச்சுக்கணும். அப்போ பார்த்தா 2வது பையனுக்கு திடீர்னு காய்ச்சல். 2 நாள் தொடர்ந்து ஆஸ்பத்திரி போய் காட்டிக்கிட்டு இருக்கோம். 3ஆவது நாள் டாக்டர் சொல்லிட்டாரு, மூளைக்காய்ச்சல் ரொம்ப அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்ட்டார். என் பையனுக்கு மூளைக்காய்ச்சல் ரொம்ப அட்டாக் ஆனால மதுரை எல்லா ஏரியா வச்சு பார்த்தோம். ஆனால் எவ்வளோ பணம் செலவழித்தோம், ஆழத்தையும் காப்பாற்ற முடிஞ்சு, அவனோட மூளை வளர்ச்சியை காப்பாற்ற முடியலை. இன்னைக்கு பார்த்தா ரொம்ப வீட்டுக்கு ஆகிட்டான். என் பெண்டாட்டி கிராமத்தில் 140 வீட்டுக்குள்ளே பிறந்து கரண்ட் இல்லாத ஊரில் பிறந்தவ. டவுனில் போனால் நல்லா சந்தோஷமாக ஆளுகளை பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம், ஒரு சினிமாக்கெல்லாம் போய்க்கலாம். இந்த 8 வருஷ காலமாக என் மனைவி வெளியே வருவதில்லை. அவன்தான் உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். கடையை பார்க்க வேண்டியது, அந்த பயிலை பார்க்க வேண்டியது. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தையும் சாப்பிட்றான். அவனுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதை நடந்துக்கிட்டு இருக்கான். வெளி உலகம் நல்லா பார்க்கணும், நல்லா அனுபவிக்கணும்னு நினச்சி வந்தவன் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே அடப்பட்டு கிடக்காங்க. இந்த அரட்டை அரங்கத்துக்கு ஒரு நன்றியை சொல்லணும்னா, அந்த 8 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி ஒரு 6 மணி நேரம் இன்றைக்கி என் கூட கூட்டுக்கு வந்து உட்கார வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய நான் பாக்கியமாக நினைக்கிறேங்க. வெளியே கூட்டுக்கு வந்தது என் மனைவி பெற்றுட்டா, நான் வளர்த்துட்டோம், அதில் தப்பு இல்லை. பையன்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே பேக்கில் தூக்கி போட்டு ஓடிடுவாங்க. எல்லா பையனும் தூக்கி போட்டு கிரிக்கெட் பேட்டு கிட்டி எல்லாம் தூக்கி போயிடும். என் மகனும் தூக்கி கொண்டு ஓடுவான் ஐயா. என் மகனை தூக்கி கொண்டு ஓடுவான். என் சிறு மகனை தூக்கி கொண்டு ஓடி போய் விளையாடும் இடத்துல நிறுத்தி வேடிக்கை காட்டுவான் ஐயா. நான் விட்டு கொடுக்கிறேன், மனைவி விட்டு கொடுக்கிறாள். அவனுக்கு சமமாக என் மகனும் விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறான். எனக்காக போட்டி போட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு நான் அந்த ஆண்டவனை ஒன்றே ஒன்று தான் ஐயா கேட்குறேன். எனக்கு வாழ்நாளில் ஆயிலை கூட்டி கொடுக்கணும்னா, எனக்கு பிறகு அவங்க கஷ்டப்படக்கூடாது. வாழ்நாள் பூரா அவங்களுக்கு சேவை செய்யணும். இன்னும் இல்லை, எனக்கு அவங்க எனக்கெல்லாம் என்னென்னமோ விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் விட்டு கொடுக்குறதுக்கு அவளுக்கு ஒன்றே ஒன்று தாயா இருக்குது, என் உயிர் மட்டும்தாயா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் விட மாட்டேனியா. ஏன்னா எனக்கு பிறகு அவள் கஷ்டப்படக்கூடாது. அவங்க காலம் இருக்க வரைக்கும் என் உயிர் இருக்குன்னு கேட்டுக்கிறேன். இல்லற வாழ்க்கை இனிமே நான் விட்டு கொடுத்தது ஐயா. இந்த மனவளர்ச்சி குன்றிய இவருடைய மகன், சின்ன மகன் ஜீவாவை எடுத்து பள்ளிக்கூட வயதில் பேட்டு கூட விளையாடாம இது பண்ணி தன்னுடைய தம்பிக்காக தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து அவனை தூக்கி வைத்து விளையாடக்கூடிய கௌதமை மேடை கிடைக்கின்றேன்.
வாழ்க்கையில் விட்டு கொடுத்தல். இப்ப இந்த பையனை தான் வாழ்க்கையில விளையாடணும், ஸ்கூல்ல இருந்து பேக்கை தூக்கி போட்ட உடனே பேட்டை பிடிச்சிட்டு விளையாடணும்னு விளையாடக்கூடிய மனிதர்கள் மத்தியில தன்னுடைய தம்பியை காப்பாற்றணும்னு, தான் பிள்ளையை காப்பாற்றணும், தன்னோட கணவனுக்காக தான் சக்கரை போட்டுக்காம தான் உப்பு போட்டுக்காம வாழ்க்கையை விட்டு கொடுக்கக்கூடிய மனைவி, தான் பிள்ளைய வாழ்க்கையில காப்பாற்றணுன்றதுக்காக தன் வாழ்க்கையில் என்ன நலனையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக, கணவனுக்காக ஒரு மனைவியாக, பெற்ற பிள்ளைக்காக ஒரு தாயாக, உடன் பிறந்த தம்பிக்காக வாழக்கூடிய அண்ணனாக இந்த பையன் விட்டு கொடுக்கக்கூடிய இந்த குடும்பத்தை பார்க்கும்போது, அவர் சாதாரண கடையில வேலை செய்யறாரு, பிள்ளைய தொல்லையா நினைக்கல, அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்த இந்த பையன் இந்த ஜீவாவுக்காக ஜீவன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கௌதமை மனதார பாராட்டுகிறேன். இல்லற சக்கரம் இனிதே சுழல அச்சாணியாய் இருப்பது எது? பெற்றெடுத்த பிள்ளைகளா, விட்டு கொடுத்தலா, பொருளாதார பின்னணியா, சக்கரமாவது அச்சாணியாவது, எல்லாம் கழன்று போய் தான் கிடக்குது. இப்படி 4 தலைப்புகள். இல்லற சக்கரம் இனிதாக சுழல அச்சாணியாய் இருப்பது எதுன்னு கேள்வியை கேட்டு, அச்சாணியாவது சக்கரமாவது எல்லாமே கழண்டு கிடக்குது. கழண்டு கிடக்குதுன்னு சொன்னாலே முதல்ல அவன் கழண்டு போனவன் நான் கருதுறேன். சக்கரன்னு ஒண்ணு இருந்தாலே அது சுத்தனியா. வாழ்க்கைன்னு சொன்னாலே வாழ்க்கை சக்கரத்தில் நீ சுத்தி கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஒன்றை நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மூச்சை கூட விட்டாதான் வாழ்க்கை. மூச்சை இழுத்து இழுத்து விட்டாதாங்க சுவாசிக்க முடியும். இந்த காத்தை கூட நாம் நேசிக்க வேண்டும், நேசித்தால் தான் சுவாசிக்க முடியும். அதான் மூச்சு. முயற்சிக்கணும், வாழ்க்கையில முயற்சிகள் இருக்கணும். முயற்சிகள் சமயத்தில் தோற்கலாம், ஆனால் முயற்சிப்பதே தோற்க கூடாது, முயன்று கொண்டே இருக்க வேண்டும். படிப்படியா ஏறணும். வாழ்க்கையில அடிப்படை தான் மனிதனுக்கு வாழ்க்கையின் அடிப்படையே தெரியும். கையே இல்லாதவன் வாழறான் தன்னம்பிக்கையோட, காலே இல்லாதவன் நடக்கிறான், உந்தி உந்தி நடக்கிறான். ஊனமுற்றும் கூட உடலில் இருக்கலாம் ஊனம், உள்ளத்தில் ஊனம் இல்லாமல் வாழக்கூடிய அவன் தான் மனுஷன். இந்த பொருளாதார பின்னணிங்கிறத வச்சு எடுத்து எல்லாரும் எடுத்து பிச்சு பேசுறாங்க. அது என்னங்க பொருளாதார பின்னணி? பொருளாதாரம் இருந்தா, பணம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையா? பெரிய கோடீஸ்வரன் பிள்ளையே இல்ல, 10 கோடி பணம் தரேன், பிள்ளை பெக்க முடியுமா? இன்னொன்னு, ஒரு நோய் வந்துருது, கொடிய நோய். இறைவன் நினைத்தால் தான் நோய் கூட போகும். அந்த நோய் வந்து விட்டால், அந்த பணம் இருந்தால் பெரிய பணக்காரன் என்பதற்காக நோய் பறந்தோடி விடுமா? அவனுக்கு ஆய்களை கொடுத்து விடுமா? நீ சேர்த்து வச்ச புண்ணியம் மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும், பணம் வாழ வச்சிராது. பொருளாதார பின்னணி ஒத்துக்க மாட்டேன். அடுத்தது பெத்த பிள்ளைங்க. சில பேருக்கு பிள்ளைகள் அது தொல்லைங்க, சில பேருக்கு தான் பிள்ளைங்க. நல்ல பிள்ளைங்களை பார்த்தா அது அப்பா அம்மா செஞ்ச பாக்கியம். அதாவது கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், ஒத்துக்கிறேன். அதே மாதிரி பிள்ளைகள் அமைவது என்பது நிச்சயமாக படைத்தவன் கொடுத்த வரம். படைத்தவன் நல்ல பிள்ளைய குடிச்சா அது புள்ள, இல்லைன்னா தொல்லை. எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மா வாழ வைக்கிறது காட்டுங்க. கட்ட பொண்டாட்டி மட்டும்தான் சில கணவனுக்கு கடைசி வரையும் கூட இருக்கிறா. அவன் தொழுநோயா இருந்தா கூட அவனை சுமப்பது மனைவிதான், பிள்ளைகளா இல்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று பாடியதை போல எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு. பிள்ளைகள் தான் இல்லற சக்கரம் சுழலும் அச்சாணி என்று சொன்னால் எத்தனை பிள்ளைங்க. அப்பா அம்மாவை ஏன் முதியோர் இல்லத்துல போய் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க? எத்தனை அப்பா அம்மா முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்படுறாங்க? உன்னை பேச வச்சு பார்த்த தாய் தகப்பன் பின்னால பேசினா தப்பு, லூசுன்ற. மகன் எப்படி பேசுறான்னு பார்த்து ரசிச்சு அப்பா அம்மா பின்னாடி என் புள்ள பேசுறானே பொழுசுறானே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறாங்க தாய் தகப்ப. முதியோர் இல்லத்துல போயிட்டாங்க. அப்ப இந்த பிள்ளைகளா வாழ்க்கை சக்கரம் சுத்துறதுக்கான அச்சாணி. வாழ்க்கையில் இந்த தாடி வச்சு எடுத்ததே இல்லை. என் தாய் இருந்தப்ப இந்த தாடி எடுத்தேன். அப்ப ஏன் எடுத்தேன் தெரியுமா? என் உயிரை கொடுத்ததே என் தாய். என் தாய் கொடுத்தது இந்த உயிர், அவளுக்காக இந்த தாடி எடுத்தேன்னு அன்னைக்கு தான் எடுத்தேன். தாயிற் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. இப்படி பெத்த தாய் தந்தை தாயை பத்தி நினைச்சு பார்க்காம தாய் தகப்ப நினைச்சு பார்க்காத பிள்ளைங்க எல்லாம். ஆனால் இன்னைக்கு ஒரு தேனியில வந்து ஒரு முதியோர் இல்லத்துல பார்த்தா ஒரு தாயை பார்க்கிறேன். 65 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குங்க அந்த அம்மாவுக்கு. ஆனா முதியோர் இல்லத்துல தங்கி இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய இந்த சொத்தை பின்னாடி யாருக்கா எழுதணும்னா அவங்களோட முகவரி என்னன்னு கேட்டா, முகவரி அந்த முதியோர் இல்லத்தை அந்த தாய் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அந்த பணத்தில் அந்த தாய்க்கு நிம்மதி இருக்குதா? இல்ல. தன் பெத்த பிள்ளைகள் கூட இல்ல, இந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களோடு அங்க அனாதையோட அனாதையா அங்கே சங்கமித்தத்திலே ஆனந்தம் காண்கிறாரே அந்த தாய்.
அப்ப அந்த இல்லறம் என்ற அந்த சக்கரத்தை இனிதே சுழல வைப்பதற்கு பிள்ளைகள் காரணமா? அவர்கள் அச்சாணியா? இல்லை. அப்ப எது அச்சாணி? எது அச்சாணி? விட்டு கொடுத்தல். வாழ்க்கையில விட்டு கொடுக்கணும். பொண்டாட்டிட்ட புருஷன் தோக்கணும், புருஷன்கிட்ட பொண்டாட்டி தோக்கணும். அப்பதான் குடும்பம் ஜெயிக்கும். இதான் வாழ்க்கை. ஏன்னா புருஷனுக்கு சக்கரை நோய்னா பொண்டாட்டி அந்த தான் சக்கரை போடுறதை விட்டு கொடுத்துடுறா, தான் உப்பு போட்டுக்க மாட்டேங்கிறா புருஷனுக்கு உடம்புனா. புருஷனுக்கு தலைவலினா அவன் மாத்திரை சாப்பிடுற நோயில இவ கண்ணு விடிச்சு மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. பெத்தெடுத்த தாய் தகப்பன் தன்னுடைய கூட பிறந்த சொந்தம் பந்தம் அந்த வீடு குடும்பம் தான் விளையாடின இடம் எல்லா உறவையும் அது பிறந்த விட்டு எல்லா சுகத்தையும் எல்லாத்தையும் திறந்துட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டு மாடா உழைக்கிறவளுக்காக சில விஷயத்தை நீ விட்டு கொடுத்தா என்னையா? சில பொண்டாட்டி சிக்கனம் இல்லாம தலக்கணமா இருந்தா தப்பு. அந்த மாதிரி பெண்ணை சொல்ல மதியுடைய மந்திரியாக ஒரு மனைவி இருந்து அவள் பேச்சை கேட்ட கணவன் இதுவரைக்கும் நல்லா வாழ்ந்ததாய சரித்திரம். அதே மாதிரி தோளுக்கு இருந்துட்டா புள்ள வந்து தோழனா நினைக்கணும். புள்ளைக்காக சில விஷயத்தை நீ விட்டு கொடு, புள்ள உனக்காக விட்டு கொடுப்பான். நீ பிள்ளைகிட்டே போய் விட்டு கொடுக்க மாட்டேன்னு போறான்னு என்ன இருக்கு? கணவன் மனைவிக்கு விட்டு தர வேண்டும், மனைவி கணவனுக்கு விட்டு தர வேண்டும், பெத்த அப்பன் பிள்ளைக்கு விட்டு தர வேண்டும், பிள்ளை அப்பனுக்கு விட்டு தர வேண்டும், வாழ்க்கையில நண்பன் நண்பனுக்கு விட்டு தர வேண்டும். இந்த தேனின்ற ஊருனால பொருத்தமான ஒண்ணு. இந்த தேனியில பாருங்க, ஆண் தேனி பெண் தேனி. தேனியை சேகரிக்கிற எந்த தேனி தெரியுமா? பெண் தேனி. அதுதான் ராணி தேனி. ஆனா எந்த இடத்துலயுமே சுத்தாம ராஜா மாதிரி உட்கார்ந்துகிட்டு அந்த ராஜா தேனி ஆண் தேனி உட்கார்ந்து இருக்கும். ஆனா பெண் தேனி ராணி தேனி சேகரிச்சு வர தேனியை பாதுகாப்பது ராஜா தேனி. ஆனா ராஜா தேனி சுத்திலேயே கஷ்டப்பட்டு உழைக்கலையேன்னு ராணி தேனி என்னைக்குமே நினைச்சதில்ல, அது விட்டு கொடுக்குது. அதான் பெண் தேனி ராணி தேனி. இதுதாங்க வாழ்க்கை. ஆனால் மனித வாழ்க்கையிலே ஆண் சென்று சம்பாதிக்கிறான், பெண் வீட்டிலே சேமித்து வைக்கிறாள். சமயத்தில் பெண் சம்பாதிக்கிறாள் என்று சொன்னால் ஆண் சேமித்துக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். விட்டு கொடுத்தல் மட்டும்தான் வாழ்க்கை. இல்லற சக்கரம் என்பது இனிதே சுழல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அச்சாணியாய் இருப்பது விட்டு கொடுத்தலே, விட்டு கொடுத்தலே என்று. அப்படி விட்டு கொடுக்க ஆரம்பித்தால் அந்த குடும்பத்தில் ஆனந்தம் பொங்கும். இதுவே என்னுடைய தீர்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.